எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இன்றைக்கி நம்ம நிஃப்டி எப்படி மூவ் ஆக போகுது இன்ட்ராடேயில் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா கால் சைடு எல்லாமே ஜீரோ பண்ணாங்க. அதே மாதிரி புட் சைடில் நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்றைக்கி புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ அது புது கான்ட்ராக்ட்லேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இப்போது நிஃப்டி க்ளோஸ் ஆனது 26,032 க்ளோஸ் ஆகிருக்குது. ஃபியூச்சரை பார்த்திங்கன்னா 26,229 க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 197 ரூபா அப்படிங்கிற ப்ரீமியமில் இப்போ இருக்குது ஃபியூச்சரு. ஸோ இப்படி இருக்கிற ஃபியூச்சரில் நமக்கு அதே மாதிரி சிஇ 26,000 காலோடைய 26,000 ஸ்ட்ரைக்கோடைய சிஇ பார்த்திங்கன்னா 209 ரூபா. அதே மாதிரி பிஇ பார்த்திங்கன்னா 85 ரூபா. ஸோ ஸ்ட்ரைக்கு 26,000 ரூபாயில் இருக்குது. இந்த 26,000 ஸ்ட்ரைக்கு என்ன மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரையும் 26,032னா இப்போ நமக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்திங்கன்னா 26,585, 26,229, 26,533, 26,130. ஸோ இதெல்லாம் ஒரு ரேஞ்சு. அப்போது நமக்கு ஒரு ரேஞ்சில் இருக்குதுன்னா இப்போ 26,032 எங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 25,855 மேக்ஸிமமாக இருக்கும். 26,229 ஹையரில் சைடில் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு முக்கியமான ரேஞ்சு. ஓகேங்களா? இப்போது இதுலேருந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் நிஃப்டியோடைய இது. ஸோ 26,032க்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏற்றமான ஒரு மார்க்கெட்டாக இருக்கும். கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக இறக்கமான ஒரு மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நமக்கு 26,000 ஸ்ட்ரைக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. 26,000 ஸ்ட்ரைக்கில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை பொறுத்தவரையும் 209 ரூபாயில் இருக்குது இப்போ. ஸோ அது 12 ரூபாயிலேருந்து 406 ரூபா வரையும் ஊசலாட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் இல்லாமல் 12 ரூபாயிலேருந்து 110 ரூபாங்கிறது ஒரு கன்ஃபார்மான ஒரு இதில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? காலை பொறுத்தவரையும். அதே மாதிரி புட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 85 ரூபாயில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ரேட்டில் மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புட்டு 85 ரூபாயிலேருந்து எங்கே வரையும் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 282 ரூபா மேக்ஸிமம் போகலாம், 13 ரூபா லோயஸ்ட்டு வரலாம். அதே மாதிரி ரேஞ்சுக்குள்ளே சுற்றலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 183 ரூபா ஒன்று சுற்றலாம், 112 ரூபாய்க்குள்ளே சுற்றலாம். இதெல்லாம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு 62 ரூபா கீழே வச்சுக்கோங்க. 85 to 62, 112 இது மினிமம் ரேஞ்சாக ஒரு ரேஞ்ச் வச்சுட்டோன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் ரேஞ்சு. இது மேக்ஸிமம் ரேஞ்சு. இது 13 ரூபா டு 280 ரூபா மேக்ஸிமம் ரேஞ்சு, 62 ரூபா டு 112 ரூபா மினிமம் ரேஞ்செல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கால் சைடில் நம்ம சொன்ன மாதிரி தான். கால் சைடில் மினிமம் ரேஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 230 ரூபா இங்கே இருக்குன்னா, ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சு எங்கே போகுதுன்னா 12 ரூபாய்கிட்ட போகுது, 436 ரூபாய்கிட்ட போகுது. இப்போ இன்னும் ஒரு ஷார்ட் ரேஞ்சாக அப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 209 ரூபா எங்கே வரையும் இதாகலான்னா 85 எடுக்கலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா 271 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னா 147 ரூபாயிலேருந்து 271 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போது இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி 26,000 ஸ்ட்ரைக் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி மூவ் ஆகும், அப்பா டவுனாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது முக்கியமானது. ஸோ நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறேன். ரியல் ட்ரேடிங்கான எந்த அட்வைஸும், ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு பேப்பர் ட்ரேடிங்கானது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.